Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறது செட்டிநாடு ஸ்பெஷல் தேன்குழல் முறுக்கு. இதோட ஸ்பெஷாலிட்டி அதோட ஒயிட் கலரும் கிறிஸ்பினஸ் தான். ஒயிட் கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் எந்த அரிசி வாங்குறதுன்னு பார்க்கலாம். கட்டை வெள்ளை பச்சரிசி. அது கிடைக்கலனா 5020 வாங்கிக்கோங்க. இப்போல்லாம் கழுவி காய போட்டுட்டுலாம் இருக்க வேணாம், அப்படியே வாங்கிட்டு வந்ததே அரைச்சிடலாம். 1 கிலோ அரிசிக்கு 300 கிராம் உளுந்து. அதை கடாயில் சிம்லே வச்சு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப செவக்க விட்டுறாதீங்க. உளுந்து செவந்துருச்சுன்னா முறுக்கும் செவந்துடும். வறுத்துக்கிட்டு இருக்கையிலேயே பிடிச்சி பார்த்தீங்கன்னா சுருக்குன்னு சூடு வரையில் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு டிப்பு. செகண்ட் டிப் என்னென்னா, மிஷினில் ஏர்லியராக போய் ஃபஸ்ட்டாக அரைச்சி வாங்கிடுங்க. ஏன்னா இது ஃபெஸ்டிவல் சீசனுங்கிறனால நிறையா மாவு அரைப்பாங்க. மிஷின் ரொம்ப சூடாக இருக்கும். ஃபஸ்ட்டே அரைச்சிட்டோம்னா முறுக்கு செவக்காது. அடுத்த டிப், நல்லா நைஸாக அரைச்சி வாங்கிக்கோங்க. அதை நல்லா சலிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிட்டோம்னா 1 வருஷத்துக்கு கூட கெடாமல் இருக்கும். நம்மளுக்கு எப்போ வேணுமோ புழிஞ்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்த மாவை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா சலித்து எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு படி புழிஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ஒரு படி மாவை ஒரு அகலமான பேசினில் போட்டு தேவையான அளவு உப்பை தண்ணியில் நல்லா கரைச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இதில் பட்ரு போடலாம், நெய் போடலாம். ஆனால் நாங்கள் இந்த தடவை எங்கள் அத்தை சொன்ன டிப்ஸ் படி எண்ணெய் காயையில் அதில் கீ விட்டுக்கிட்டோம். அது நல்லா முறுக்கு வாசனையாக நல்லா வந்துச்சு. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் இருக்கணும். மாவு பிசைஞ்சோனே முறுக்கு புழிஞ்சிடணும். கட்டைக்கு தேவையான அளவு இந்த ஷேப்பில் உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் புளியறதுக்கு. கடாய் நல்லா சூடானோன்னா ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ப. இதுலேயே 100 கிராம் கீ. இதுதான் தேன்குழல் கட்டை. இதில் எண்ணெய் சூடானோன்னா புழிஞ்சிக்கலாம். இது பச்சை முறுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். புழிஞ்சோனையே திருப்பி போட்டுறணும். 1 செகண்டில் எடுத்துடணும். ஏன்னா ஓவராக குக் ஆகிடுச்சுன்னா சாஃப்டாக இருக்காது. இந்த மாதிரி 1 செகண்ட்லேயே எடுத்துகிட்டு எண்ணெயை நல்லா வடிய விட்டு எடுத்துடணும். இது பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஜீனி போட்டு சாப்பிட்லாம். காரமாக தேவைன்னா இட்லி பொடி போட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா பாலை நல்லா திக்காக காய்ச்சிட்டு அதில் கொஞ்சம் மில்க் மேடு சேர்த்து ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா ஊற வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து கிறிஸ்பி முறுக்கு. இப்படி அழகாக புளியறாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு டைரெக்டாக புளிய வரலன்னா ஒரு தட்டு இல்லைன்னா கரண்டியில் புளிஞ்சுக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா வெந்தோடனே ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கணும். இது பெரிய கடாய்ங்கிறனால நாங்கள் நிறையா முறுக்கு புளிகிறோம். கீ போட்டனால நல்லா ஸ்மெல் வருது. முறுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த டிப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
திருப்பி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் பபிள்ஸ் எல்லாம் அடங்கிரும், சலசலப்பெல்லாம் அடங்கிரும்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நீங்கள் எடுத்துடலாம். அப்படி உங்களுக்கு தெரியலன்னா அந்த கம்பியை வச்சு தட்டி பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சத்தம் கேட்கும், அப்போது எடுத்துடலாம். எண்ணெயெல்லாம் வடியை விட்டுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஆறினோன்னே ஒரு ஏர்டைட் டின்னில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 1 மாதத்துக்கு கூட பதக்காமல் ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டு டிப் என்னென்னா, மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும். சிம்மில் வச்சோம்னா முறுக்கு எண்ணெயை குடிச்சிடும், ஒரு மாதிரி பதத்தை மாதிரி ஆகிடும். மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே இருந்துச்சுன்னா தான் கரெக்டாக இருக்கும். எப்படி ஒயிட் கலரில் சூப்பராக வந்திருக்கு பார்த்துருக்கீங்களா? நாங்கள் வந்து ஒரு படிக்கு எங்களுக்கு வந்து 70 முறுக்கு கிடச்சிச்சு. 1 கிலோனா எப்படி 35 முறுக்கு கிடைக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஹாப்பி தீபாவளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.